பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி விலை கூடிட்டா சந்தைக்கு வருகை தந்திருக்கிறோம். 300 வருஷமா இதே இடத்துல தானா இல்ல என்ன மாதிரி? 200 வெங்காயம் 350. தக்காளி பழம் விலை கூடி இருக்கா? 120 கிலோ. கறிமிளகா என்ன விலை? என்ன 500 வெங்காயங்கள் மற்ற உருளைக்கிழங்கு பலசர கடைகள் எல்லாம் ஜால இருக்குது. பாருங்க இவ்வளவு பெரிய பூசணிக்காய்னு சொல்லி எல்லாம் வராங்க மக்கள் எல்லாம். கிலோ 100 ரூபா. இப்படி வச்சு மூடி போட்டு போயிருங்க. எத்தனை? ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். நாங்க இப்ப இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய மருதனாமடம் என்று சொல்லக்கூடிய இடம். அதாவது மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்துல நாங்க நிக்கிறோம். பெரியதொரு சந்தை இருக்குது. அதாவது பரபரப்பான ஒரு சந்தை. திருநெல்வேலி சந்தை நான் பதிவு செய்திருந்தேன். அதுக்கு பிறகு பெரிய சந்தை யாழ்ப்பாணத்துல நிறைய பேர்கிட்ட கேட்ட இடத்துல சொன்னது மருதனாமடம் சந்தைக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு மருதனாமடம் சந்தைக்கு வருகை தந்திருக்கிறோம். விலைகள் என்ன மாதிரி இருக்குது, இன்றைக்கு நிலவரத்துக்கு மரக்கறிகளுடைய விலைகள் என்ன மாதிரி போகுது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விடயத்தை நேரடியா பாக்குறதுக்காக வருகை தந்திருக்கோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான காணொலியாக இருக்க போது. இந்த காணொலி நீங்க ஃபுல்லா பாருங்க. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள போவோம், போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கொள்வோம். பாருங்க எவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு பரப்பளவுல தான் இருக்குது. இப்படியே உள்ளுக்கு போவோம், என்ன மாதிரி விலைகள் இருக்குன்னு பாப்போம். என்ன மாதிரி மரக்கறி விலையெல்லாம் போகுது? என்ன மாதிரி மரக்கறி விலையெல்லாம் போகுது? விலையா இல்லது என்ன மாதிரி குறைவா? என்ன விலை தக்காளி? கிலோ 500. கத்திரிக்காய் 300. கரெக்ட் என்ன விலை? என்ன கரெக்ட் 400. சரிங்க. என்ன மாதிரி மரக்கறி விலையெல்லாம் போகுதுண்ணா? விலையா இல்ல மலிவா? மலிவா. என்ன விலை உருளைக்கிழங்கு? 250. தக்காளி பழம்? தக்காளி பழம் கிலோ 500. முருங்கங்காய் கிலோ 400. கத்திரிக்காய் என்ன விலை? 300. கறிமிளகா 500 ரூபா. வெங்காயம் என்ன விலை? 300 கிலோ. பரவாயில்ல, விலை குறைவு தானே. என்ன மாதிரி என்ன மரக்கறி விலையெல்லாம் போகுது? விலையா இல்லது என்ன மாதிரி மலிவா? மக்கள் இந்த வரவெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? வராங்களா பார்க்க? யாழ்ப்பாணத்துல பெரிய சந்தை தான். சின்ன அதுக்கு அடுத்ததா இது? அண்ணா பாவக்காய் என்ன விலை? என்ன பாவக்காய் என்ன விலை? என்ன விலை? கிலோ 300. எங்கதே பாவக்காய் இது? பவுனியா எடுத்து போடு. என்ன விலை மிளகாய்? 1000 ரூபா கிலோ. 1000 ரூபா. ஏன் கிலோ விலை கூடிட்டா? மிளகாய் இல்லையா? எங்கதே மிளகாய்? உள்ளூர் மிளகாய். என்ன விலை மிளகாய்? மிளகாய் மட்டும் விலை கூட்டிட்டேனே. என்ன விலை வண்டிக்காய்? 120. அண்ணா பயத்தங்காய் என்ன விலை? என்ன கிலோ 250. கிலோ 300. கிலோ 300. என்ன மாதிரி இருக்கு மக்கள்கிட்ட வரவில்லை? மக்கள் வரவு கொஞ்சம் குறைவு தான். குறைவா? காரணம் வியாபாரம் தானே. என்னதுக்கா? என்ன காரணம்? எல்லாம் தெருவு கடை தானே. இங்கே விளையாட கடை ஆரம்பிக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல பெரிய சந்தை இது.
யாழ்ப்பாணத்துக்கு திருநெல்வேலி தான் பெருசு. அடுத்த மெயின் மருதநாமடம் தான். ஆனால் இப்போ திருநெல்வேலி பெருசாக போச்சு. மரக்கறியெல்லாம் வாங்கி எடுக்கிறீங்க? மரக்கறி இங்கே வரும் சந்தைக்கு. இங்கே வர சந்தைக்கு இது சந்தை கண்டு இப்போ ஊரில் இருந்து வரதா இல்லை என்ன மாதிரி? ஊர் மரக்கறி எல்லாம் இங்கே வரும். ஊர் மரக்கறி இந்த இப்போ வியாபாரிகள் கட்டி கொண்டு வருவாங்க. இங்கே வேளாண் பெரிய வியாபாரி போட்டிக்கணும். வேளாண் பெரிய தமிழ் வியாபாரிகள் கொண்டு வர என்ன மாதிரி போகுது தமிழில் மரக்கறி? வளமையை விட குறைவுண்டு. நல்லூர் தொடங்க நீ கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் இந்த ஆடி மாதத்தில் கல்யாண நாள் நல்ல விஷயங்கள் செய்கிறது. ஆடி மாதத்தில் கல்யாண ஆடிய மாதத்துக்கு விற்கும். மற்றபடியாக இனி இந்த கரைக்கெல்லாம் தேசிக்காய் என்ன மாதிரி? என்ன தேசிக்காம்பி 250 300 விற்கிறோம். 250 300 கிலோ 300. சரி ஓகேயா. ஓகே ஓகே. என்ன விலை? என்ன உருளைக்கிழங்கு கிழங்கு என்ன விலை? 200. வெங்காயம் 250. கரெக்ட் என்ன விலை? கத்தரிக்காய் பூசணிக்காய் என்ன விலை? 200. என்ன விலை உருளைக்கிழங்குண்ணா? கிலோ 200. விலை குறைஞ்சிருக்கேண்ணே. லீக்ஸ் என்ன விலை? 350. எங்கே இருந்து கொண்டு வரது லீக்ஸ்? நூறுலையா? அண்ணா என்ன விலை? நான் மரவழிக்கலாங்க. இது 200, இது 240 தானே? பூசணிக்காய் எங்க இருந்து மரவழிக்கலாங்க எடுக்கிற நீங்கள்? வசாவுலா. என்ன விலை புடலங்காய்? 150. கிலோ 150. பாவக்காய் இல்லையா? நங்கடை இந்த பாவக்காய் என்ன? கோவா என்ன விலை? 300. தக்காளி பழம் என்ன விலை? கிலோ தக்காளி பழம் விலை கூடி இருக்காம என்ன? ஏதண்ணா? விலை கூட மெட்டெல்லாம் விலை குறைஞ்சிருக்கு. மரக்கறிகள் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சிருக்குது. தக்காளி பழம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 500 போகுது. மற்றபடி மற்ற மரக்கறியெல்லாம் வந்து விலை குறைவாக தான் இப்போ போய்கொண்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக சந்தை இருக்குது, எவ்வளோ மக்கள் வருகை இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இதை விட நிறைய மக்கள் வருகை தாரதாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முதலாவது பெரிய சந்தை பார்த்தா திருநெல்வேலி சந்தையாம், அதுக்கு அடுத்தது வந்து மருதநாமடம். ஆனால் முக்கியமான சந்தை அப்படின்னு சொன்னால் மருதநாமடம் சந்தை தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. என்ன விலை தேசிக்காய்? கிலோ 300. எங்கே இருந்து எடுக்கிறீங்க தேசிக்காய்? கோண்டாவிலும் உடும்புராய். என்ன விலை? நான் பப்பாசி பழம் 120 கிலோ. எங்க இருந்து எடுக்கிற நீங்க? ஏழால. இதில் கரெக்டுகள் மற்றது பீட்ரூட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தா விலை குறைவு தான். அண்ணா கறிமிளகா என்ன விலை? என்ன கிலோ 800. எங்கே இருந்து கொண்டு வர்றது? ஐயா இப்படி சந்தை பார்க்க சந்தையில் எடுக்கிறாங்க திருநெல்வேலியா? கோவா என்ன விலை? கோவா 400 ஓடணும். கரெக்ட் 500 ஓடணும். கரெக்ட் 500. இந்தியாவில் பார்த்தா வெங்காயங்கள் மற்றது வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கு பாருங்கள். அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கெல்லாம் கடைகள் எல்லாம் இருக்குது, பலசரக கடைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்குது. அதாவது ஒரு பலசரக கடைகள் இதில் பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலசரக கடைகள் தான் இந்தியாவில் ஃபுல்லாக. அதனால் வேலையும் வந்து மேலே நடந்து கொண்டு இருக்குது. மேலேயும் வந்து கடைகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது.
சுரக்காய் என்ன விலை? 160 கிலோ. இஞ்சால பார்த்தா பாருங்க இது பூசணிக்காய் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு சொல்லி. இந்த பூசணிக்காய் என்ன விலையாக்கா? கிலோ 160. இது 180, அது 160. பாருங்கள் இவ்வளோ பெரிய பூசணிக்காய்ன்னு சொல்லி. அது வந்து கிலோ 160, இது வந்து 150 கிலோ. ஐயா என்ன மாதிரி கரெக்ட் என்ன விலை போகுது? 400. கத்திரிக்காய் என்ன விலை போகுது? தக்காளி பழம் என்ன விலை? என்ன விலை விற்கிறீங்க? 500 ரூபா. அம்மா கடையில் நினைக்கிறீங்க என்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் வராங்களா மக்கள் எல்லாம்? விலைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? மரக்கறி குறைஞ்சிருக்கா இல்லை என்ன மாதிரி? விலை கூடயா? என்ன வளமையை விட மக்கள் வரவு குறைவா இருக்கா இல்லை என்ன மாதிரி? எவ்வளோ மரக்கறியும் சேல்ஸ் பண்ணிட்டு வித்துட்டு தான் போவீங்களா? வீட்டை போய்க்கல என்ன 7 நாளுமே இங்கே தானா வேலை? சரி சரி ஓகே. வெள்ளரிக்கா என்ன விலை இது? கிலோ 100 ரூபா. வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன விலை? 280, 300. இதில் பார்த்தா போஞ்சி இருக்குது. அண்ணா போஞ்சி என்ன விலை? என்ன போஞ்சி என்ன விலை? 500. அப்படி இங்கே பார்த்தோம்டா என்ன விலை பூசணிக்காய்? 160 கிலோ. வாழைக்காய் என்ன விலை? 150 ரூபா. வாழைக்காய் மல்லி வேணே. எவ்வளோ காலமாக செய்கிறீங்களா இது? 20 வருஷம். ஆமாம் 20 வருஷமா இதே இடத்துல தானா இல்லை என்ன மாதிரி? மாறி மாறி வருமா? இல்லது மயிலிட்டி ஒரு மணிக்கு வீட்டை போவீங்க. வித்து முடிச்சுட்டே வித்து முடியலண்டா இப்படியே வச்சு மூடி போட்டு போயிருங்க. எத்தனை மணி? 12:45 அது க்ளோஸ் பண்ணுறது. ஒரு அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்கண்ணே. அப்போ வந்து போகிறதுக்கு எல்லாம் ஓகேயா இருக்குதா? நூறுரூவா எடுத்து 120 ரூபா. சரியாம்மா. ஆமாம் கீரையெல்லாம் என்ன விலையம்மா? இது 100 ரூபா. பொன்னாங்கண்ணி இருக்கு உங்கள்கிட்ட? என்ன விலை பொன்னாங்கண்ணி? 100 ரூபா. ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்குலை அதுகள் இருக்குது. அது எவ்வளோ வாழைக்குலை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். என்ன மாதிரி விலைகள் போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன விலையில் வாழைக்குலை வந்து போய் கொண்டிருக்குது. கடையில் நிற்கிறீங்களா? என்ன விலை போகுதுக்குள்ளே? சரியா அங்கே பெரிய இதில் பாருங்கள் இவ்வளோ வாழைக்குள்ளே இருக்குன்னு சொல்லி.
ஆனால் வாழைக்குள்ள என்ன விலை என்ன போகுது இப்படி பெரிய குலையில் என்ன மாதிரி என்ன விலையில் போகுது என்ன கிலோவா ஆ கிலோ எடுக்கிற விலை ஆ அதே மாதிரி 50லேருந்து 100 மட்டும் போகுது. ஆ மற்றது செவ்வாழை 300 350, கப்பல் 300 350. ஆ மற்றது 70 வாழை, பச்சை வாழை போகுது 60 பேர். எல்லாமே யாழ்ப்பாணத்துலேருந்து எடுக்கிறது அப்புறம் அந்த சைக்கிளோட செவ்வாழை அது 370 போகும், 380 போகும் கிலோ. மற்றது மாவளியாக போகும், மற்ற மட்டக்கிழமை போகும், மற்றது குழம்பு கடைக்கு போகும், மற்ற உள்ளூர் கடைக்காரன் வந்திருக்கிறோம். சரி அண்ணா இதில் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தா இங்கே மட்டும் இல்லை, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லாமல் கொழும்பு தம்புள்ள இப்படியான இடங்களுக்கு வந்து இங்கே இருந்தும் ஏற்றுமதி செய்கிற ஒரு முறை வந்து இருக்குது. அந்த வாழைப்பழம் கொண்டு போவினோமா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளும் விலை குறைவாக தான் இருக்குது கிட்டத்தட்ட. இப்படியே இங்கால பார்த்தோம்னா இங்காலையும் பழங்களுக்கான விற்பனை தொகுதிகள் இருக்குது. இதுதான் வாகனத்துக்கான பார்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இருக்குது எல்லாம் வந்து பார்த்தா 80 120 அந்த மாதிரி விலைகளில் தானா போகுது. நல்ல நல்ல பெரிய பெரிய காயல் எல்லாமே இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதால் பழக்கடைகள் இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா பழத்துக்கான கடைகள் வந்து இருக்குது. அண்ணா பிலாப்பழம் என்ன விலை என்ன? ஒரு விலைக்கு இருக்கு 500 700 400 1000 1200 பழத்துக்கு இது என்ன விலை? இது 1300. 1300. இது 800 800. பழத்தை சாப்பிடுப்பார் சேம் தான் பழம். எங்கே யாழ்ப்பாணத்து பழமா? சரி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு கேகேஎஸ் ரோட் அப்படின்றது ஒரு பரபரப்பான ஒரு வீதி. எவ்வளோ பெரிய சிலைன்னு சொல்லி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் உள்ளுக்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. மரக்கறிகளின் விலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவாகத்தான் இருக்குது. மக்களுடைய வருகையும் எல்லா இடத்துலையும் சொல்கிறது மக்களுடைய வருகை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள அவதானிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே இதுதானம் யாழ்ப்பாணத்தில் 2வது பெரிய சந்தை அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா மருதனாமடம் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தை இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தை. நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, விலைகள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி பிரியோசனமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.